Hello friends, welcome to Country Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா புலாவ் எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, நட்சத்திரப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி ஓரளவு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் இது கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு காய் எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். 3 பச்சை மிளகாய் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட அரிசி சேர்க்குறேங்க. அரிசியை ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அரிசி சேர்த்துருக்கேங்க, அதுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வேறு எதுவும் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இது மேலே கொஞ்சமாக புதினா இலைகள் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.